நான் இனி படம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்கள்ட்ட வந்து பேசுவேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க, படம் அப்படி இருக்கு. சசிகுமார், சிம்ரன், அந்த ஹோல் டீம் படம் பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஃபீல். அதாவது அந்த படத்துல சிரிப்பும் இருக்கு, எமோஷன்ஸும் இருக்கு, கவலையும் இருக்கு, ஒரு ஈழத்தமிழர்ன்ற ஒரு கவலையும் இருக்கு. ஏன் இந்த ஈழத்தமிழரை பற்றி கதைக்கிறேன் அப்படி என்று இல்லை. ஒவ்வொரு ஈழத்தமிழரும் அவங்க மைண்ட் செட் எப்படி வேலை செய்யும், ஒரு அப்பாவா இருந்தா எப்படி இருப்பார், பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, ஒரு குடும்பத்தை ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்கேருந்து புடுங்கி வெளியில வரும் பொழுது அந்த மைண்ட் செட்டுகள் எல்லாம் அப்படி நச்சுன்னு படத்துல வச்சுக்கிறாங்க. அந்த படத்துல அந்த ஒரு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது நாங்களே இன்வால்வ் ஆகிறோம். ஐயோ நாங்க மாட்டிக்க போறோமோ என்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி கனெக்ட் பண்ணினா மட்டுமே அந்த படம் சக்சஸ். நிறைய படங்கள் ஃபெயில் ஆகிறது காரணம் அந்த கனெக்ஷன். அவைய எடுப்பின படத்தை ஆனா கனெக்ட் ஆகும். நானே டிக்டாக் வீடியோ செய்யும் பொழுது எல்லா வீடியோவும் எனக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா எல்லா வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆகிற இல்ல. அந்த கனெக்ஷன் இந்த படத்துல நிறையவே இருக்கு. ஒரு மக்களா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாம, ஒரு விதமான குறை சொல்லாம, ஒரு நல்ல சொசைட்டியா இருந்து அந்த படம் எப்படி ஒரு சொசைட்டி இருக்குமன்றதை காட்டுற ஒரு தரமான படம். டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க. பார்க்கலன்னா பார்த்திருந்தா எப்படி படம் பண்றதை குமரன்ல போடுங்க. இனிமேல் நல்ல படம் மட்டும்தான் நான் சொல்லுவேன், கெட்ட படம் சொல்லவே மாட்டேன்.